نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا ينظر الله إلى من جر ثوبه خيلاء أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول كريم. அருமைக்குரிய சகோதரர்களுக்கு விளையின்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பெருமைக்காக அகந்தைக்காக தங்களுடைய கீழாடைகளை அணியக்கூடியவர்களை பற்றியும் அது தடை செய்யப்பட்ட காரணங்கள் மற்றும் தம் ஆடைகளில் ஒருவர் பெருமை கொண்டிருப்பது இதுகளை சம்பந்தப்பட்ட பாடங்களைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். தற்பெருமை வெளிப்படுத்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறைகளை கையாண்டு கொண்டுதான் இருக்கின்றான். அதில் சிலர்கள் தங்களுடைய கீழாடைகளை தரையில் இழுக்கும் விதமாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அணிபவர்கள் அகம்பாவத்தின் அடையாளமாக இவர்கள் செயல்படுகின்றார்கள். அதற்கு மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆடையை தரையில் படும்படி தற்பெருமையுடன் இழுத்துக் கொண்டு சென்றவனை அல்லாஹ் மறுமை நாளில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கிரண்டை காலுக்கு கீழாக இறங்குவது, ஆடைகள் இறங்குவது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அப்படி அணிவது என்பது கூடாது. அதே சமயத்தில் கிரண்டை காலுக்கு சற்று மேலாக ஆடைகளை அணிவது விரும்பத்தக்க செயலாக இருக்கின்றது. கிரண்டை கால் வரை அணிந்து கொள்வது என்பது இருக்கின்றது. இது தவறல்ல, இது போன்று நாம் அணிந்து கொள்ளலாம் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆக எக்காரணத்தை கொண்டும் கிரண்டைக்காலுக்கு கீழாக தங்களுடைய கீழாடைகள் இறங்கிவிடக் கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மற்றொரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முற்காலத்தில் ஒரு மனிதன் தோள்கள் வரை தொங்கும் தனது தலைமுடியையும் தான் அணிந்திருந்த இரு ஆடைகளையும் எண்ணி பெருமிதத்தோடு நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பூமிக்குள் அவன் புதைக்கப்பட்டான். அவன் மறுமை நாள் நிகழும் வரை பூமிக்குள் குலுங்கியபடி அழுத்தி சென்று கொண்டே இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முடி வைக்கக்கூடியதும் கூட 3 விதமான முறைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்க. ஒன்று, இந்த காலமுடைய ஒரு சிறிய சோலைகள் இருக்கின்றதை இதுவரை ரசூலுல்லாஹி முடி வைத்திருக்கின்றார்கள். இரண்டாவது ஸ்டெப், இந்த காதுடைய சோனைகள் வரை வைத்திருக்கின்றார்கள். மூன்றாவது, கழுத்து வரை இதுவரை வைத்திருக்கின்றார்கள். இந்த 3 ஸ்டெப்புகள் முன்முடியாக இருக்கட்டும் பின்முடியாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே அளவிற்கு வரக்கூடிய அளவிற்கு வைக்க வேண்டும். சிலர் வச்சிருப்பாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய முடிகளை கரைத்து விட்டு பின்னாடி இருக்கக்கூடிய முடிகளை இங்க தோல் பூஜம் வரை கீழே வரை இறக்கி, அதை விட கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது போல வைக்கக்கூடியது இருக்குது. இது ஒரு அகந்தைக்கு பெருமைக்குரிய காரணமாக இருக்குது. இவர்கள் பெருமை எடுத்துக் கொண்ட ஒண்ணு சிலர்கள்லாம் வச்சிருக்காங்க, பின்னாடி வரையும்
ஆனா பெண்ணா என்று பின்புறமிருந்து பார்த்தால் தெரியாத அளவிற்கு சரி பின்னும் அளவிற்கு இவர்கள் முடிகளை வளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வளர்ப்பது என்பது கூடாது என்பதையும் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஹதீஸில். இரு ஆடைகளையும் எண்ணி பெருமை அடையும் அளவிற்கு இவனுடைய ஆடைகள் ஏன் ட்ரெஸ் எல்லாம் பெருசு என்னதான் இந்த ஒரு அகந்தையில் பெருமையில் அடையும் அளவிற்கு அடைகின்றானே. இப்படி ஒரு மனிதன் அடைந்து கொண்டிருந்த மனிதனை அல்லாஹ்வுக்காக பூமிக்குள் உள்வாங்க செய்தான். பூமிக்குள் உள்வாங்க செய்த பொழுது அவன் உள் சென்று கொண்டேதான் இருக்கிறான். ஒன்னு அவன் சென்று முடியவில்லை. இதுவரை சென்று கொண்டிருப்பான். நாளை மறுமை நாள் கியாமத் நாள் வரும் வரை இந்த மனிதன் குலுங்கிக் கொண்டே இவனை அந்த பூமி விழுங்கிக் கொண்டு இருக்கின்றது, அழுத்திக் கொண்டு இவன் சென்று கொண்டே இருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து இந்த ஆடைகளுடைய விஷயங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில் பெருமைக்காக வேண்டிய அகந்தைக்காக வேண்டிய அணியக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால் மோதிரங்கள், தங்க மோதிரங்கள் அணிவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இது நம்ம முன்னாடியே வழக்கமா பார்த்திருக்கோம். தங்கம் என்பது பெண்களுக்கு மட்டும் உரியது. முற்காலத்தில் தங்கம் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஆண்கள் அணியக்கூடாது என்பதாக தடை விதித்தார்கள். தங்கத்தை சார்ந்த எந்த ஒரு பொருள்களை அணிவதும் கூட ஆண்களுக்கு தடையாக இருக்கின்றது. பெண்கள் அதை அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் மோதிரம் மாத்திரம், வெள்ளியினாலான மோதிரங்கள் மாத்திரம் அணிவதற்கு ஆண்களுக்கு அனுமதி உண்டு, தடை இல்லை என்பதாகத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லப்படுகின்றது. அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் வருகிறது. எதை படித்தமோ இதை கேட்டமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்க ஆக்கியாக உருவானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.